ஹலோ ட்ரேடர், வணக்கம். நான் வெங்கட். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டு ஒரு 70 பாயிண்ட் கீழே தான் ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகியிருந்தாலும் அதனால் நான் ட்ரேட் எடுக்கலை. காலிலேருந்து மணி பார்த்தீங்கன்னா 9:52. நம்ம சப்போர்ட் வந்துட்டு மறுபடியும் ரெஸ்டண்ட்டுக்கு போயிட்டு ரிவர்சல் ஆகிறான். அதனால் நம்ம புட்டு ட்ரை பண்ணுவோம். மணி இன்னும் 10 ஆகலை. ஓகே, இந்த ட்ரேட் ட்ரை பண்ணலாம். ஏன்னா கீழே வந்தானா சப்போர்ட்டுக்கு நம்மளுக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. அதனால் 51,800 புட்டு எடுத்திருக்கேன். பார்க்கலாங்க நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதான்னு. ஏன்னா போன வாரம் 2 நாள் ட்ரேட் எடுக்கலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டை ஓப்பன் ஆனதுலேருந்து நம்ம ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து கீழே சப்போர்ட்டோ இல்லை மேலே ரெசிஸ்டண்ட்டோ நம்ம டார்கெட் கம்மியாக இருந்தது அப்படின்னா அன்றைக்கி நம்ம ட்ரேட் போகாமல் இருக்குது பெட்ரு. இதுவே ரிஸ்க் ட்ரேடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வியாழக்கிழமையும் எடுக்கலை, வெள்ளிக்கிழமையும் எடுக்கலை. அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். மார்க்கெட் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ட்ரேட் எடுக்காமல் இருந்தமாகவே நம்ம கேபிட்டல் சேவ் ஆகிரும். மணி 9:53 தான் இருக்குது. அதனால் ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். இல்லை அப்படின்னா 10 மணி தாண்டிதுன்னா நான் தொடக்கூட மாட்டேன். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா 9:30க்கு ஒரு ரிவர்சல் நடக்கும். அந்த 9:20, 25க்கு அந்த இடத்துல நம்ம சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு மேலே பாருங்கள் ரெசிஸ்டண்ட்டும் இருக்குது. அதை தாண்டி மார்க்கெட் போகலை. கரெக்டாக அங்கேயே கன்சால்டேட் ஆகிட்டு மறுபடியும் இப்போ கீழே வர ட்ரை பண்ணுறான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா நல்ல கேப் அப்பு. ஓகே, இந்த மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே கண்டினியூ ஆகி மார்க்கெட்டு எத்தனையோ நாள் மேலே போயிருக்கு. இப்போ நம்ம சப்போர்ட்டுக்கு தான் பார்க்கணும். நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு தான் கரெக்டாக நம்ம பார்க்கணும். ஓகே, என்ட்ரி ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்னு. இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்ல விஷயம். ஏன்னா நம்ம டார்கெட் போகவே மாட்டான். அதுக்கு பக்கத்தில் ஸ்லோ ஆகும். இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம வெளில வந்துடலாம். ஏன்னா நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், ட்ரேட் கிடைக்கல. ஆனால் நம்ம டார்கெட் கம்மியாக இருக்குது. 100 பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இண்டெக்ஸில் இருந்தது அப்படின்னா அன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு. ஒரு 150 பாயிண்ட் டார்கெட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்ட்ரைக்கில் ஒரு 85 பாயிண்ட் 90 பாயிண்ட் நல்லா டீப் இந்த மணி எடுத்தால் கொடுப்பான். அப்போ நம்ம வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி டைமில் நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குன்ட்டு. ஏன்னா கரெக்டாக அந்த 51,430 ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதனால தான் வெள்ளிக்கிழமை அந்த இடத்துல ரியாக்ட் ஆகிருக்கு. அதனால தான் நான் இப்போ புட்டை ட்ரை பண்ணேன். நம்ம சப்போர்ட்டுக்கு 51,320 வந்தால் நம்ம டார்கெட் போவோம். இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஏன்னா நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்க முடியுமோ இருந்தால் தான் நம்ம டார்கெட்டு இல்லை ஸ்டாப் லாஸ் ஏதோ ஒரு பக்கம் மூவ் ஆகும். நம்ம உடனே க்ளோஸ் பண்ணுறது அது எப்போன்னா நம்ம மார்க்கெட்டு என்ட்ரி எடுத்த உடனே ரிவர்சல் ஆகுது பார்த்திங்களா, அந்த டைம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம சப்போர்ட்லேருந்து மறுபடியும் கீழே தான் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைமில் சின்னதாக பாருங்கள், காலையில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே ஒரு கேண்டில் லோ வச்ச மாதிரி வச்சு மறுபடியும் அடுத்த கேண்டில் நல்லா மூவ்மெண்ட் ஆகி கீழே வந்தான், சப்போர்ட் வரைக்கும் வந்தான். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட் தான், பெரிய மூவ்மெண்ட் இல்லை. இந்த மாதிரி டைமில் நம்ம பொறுமையாக வாட்ச் பண்ணி பொறுமையாக இருந்து தான் ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, நம்மளுக்கு ஒரு 33 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்கிற மார்க்கெட்டில் நம்ம என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுறது. காலையிலேயே நம்ம
ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் கேண்டிலில் வந்து நம்ம வந்து புட்டு ட்ரை பண்ணியிருந்தோமா ஒரு 100 பாயிண்ட்டுக்கு இப்போ கிடச்சிருக்கும். ஏன்னா அந்த கீழே வந்துட்டு சப்போர்ட் வந்துட்டு மேலே போய் மறுபடியும் ஒரு ஸ்விங் ஆகிறான் பாருங்கள், அந்த வரைக்கும் நம்ம தாங்க முடியாது. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸும் அடிச்சிருக்காது. ஆனால் வந்துட்டு ஒரு 10,000 ரூபா லாஸ் காட்டிட்டு மறுபடியும் தான் ப்ராஃபிட்டுக்குள்ளே வருவோம். இப்போ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்மளுக்கு இன்றைக்கி சரியான என்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9:30க்கு தான், 9:30க்கு தான் நம்ம கால் ட்ரை பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை. அதனால் வந்து கால் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் தான் போயிருக்கும். ஓகே, இவ்வளோ டைம் ஃப்ரேம் வந்து சின்னது வச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி பார்க்க முடியும். இப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்ட்டு, எந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டு, எந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிருக்கான். ஓகே, ஒரு 35 பாயிண்ட் வந்திருக்கும். இன்றைக்கி ஒரு 545 வந்தால் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு 80 பாயிண்டில். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைக்கில் வந்து கீழே வந்திருக்கேன். அதனால் நம்ம அந்த இடத்துல டார்கெட் வச்சுக்குவோம். இல்லை அதை தாண்டி மேலே போச்சு அப்படின்னா நம்ம எப்பயும் போல் 1:3 90 பாயிண்ட் டார்கெட் போட்டோம். ஏன் இன்றைக்கி நான் 82 பாயிண்ட் வச்சுருக்கேன்னா அந்த இடத்துல வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஓப்பன் ஆன அந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை இருக்குது. ஓகே, நம்ம சப்போர்ட்டை பாருங்கள், அந்த இடத்துல வந்து எப்படி ரிஜெக்ட் ஆகிறோம் பாருங்கள். சப்போர்ட்டை தொட்டனை என்ன பண்ணுறா பாருங்கள், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 40 பாயிண்ட் போயிருக்கு. ஓகே ஓகே, பார்க்கலாம் இருங்க. ஓகே, என்னடா பண்ண போகிற? ஓகே, பாருங்களேன் என்ன ஒரு மூமெண்ட்டு, இப்படியா ஸ்லோவாக இருக்குது. சளி பிடிச்சிக்கிச்சு. ஓகே, சோப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப சோதிக்கிறான். மூமெண்ட்டே இல்லை, படுத்தேட்டானப்பா. ஐநூறு தாண்டினா தான் ஏதாவது ஒரு ஸ்பைக் இது ஆகுமா? வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்ம க்ளோஸும் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கோம். ஓகே, இந்த மாதிரி ஏதாவது சின்ன மூமெண்ட் இருந்தால் தான் மார்க்கெட்டு ஏதோ ஒரு பக்கம் போவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே ஒன்றுமே நடக்கலை. ஓகே, ஓகே, ரொம்ப ஸ்லோங்க.
அந்த இன்னொரு ப்ரைஸை உடைக்க மாட்டேங்கிறான். அங்கே இருந்தால் ஒரு ஸ்பைக்கு நடக்கலாம், ஆனால் போக மாட்டேங்குதே. பாருங்கள், இவ்வளோ தூரம் மணி நம்ம எடுக்கிறப்ப 9:45 என்னமோ, 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டான். முடியும் போ. அடப்பாவி. ஓகே, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணலாங்க, வேறு வழியே இல்லை. ஒரு 32 பாயிண்டில் இருக்கோம். க்ளோஸ் பண்ணலான்னு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம டார்கெட் போகணும், இல்லை ஸ்டாப் லாஸ் அப்படின்னா தான் நம்ம கான்செப்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு 82 பாயிண்டாவது போகலாம். மூமெண்ட் இல்லை. நான் பொறுமையாக தான் இருந்தாலும் 34 சோதிக்கிறான். ஓகே, பொறுமையாக இருக்கிறத தவிர்த்து வேறு வழியே இல்லை. என்ன இது, என்ட்ரி எடுத்த மாதிரியே அப்படியே இருக்கான், ஒரு மூமெண்ட் இல்லை. பா, ஸ்ட்ரைக்கை கீழே மாற்றி எடுத்துருந்தோமா அவ்வளோதான், சுத்தமாக ஒன்றும் இருக்காது. ஓகே, போடா ஒரு 50 பாயிண்ட் தாண்டிப்போ, நான் வெளில வந்துடுறேன், டைம் ஆச்சு. நம்ம சப்போர்ட் வந்துட்டாங்க. கீழே உடைப்பானா, உடைச்சா வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. போடாப்பா சாமி. ஓகேங்க, 43, 44. தூக்கம் வந்துடும். 42 பாருங்கள், அந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்கான். அந்த 35லேருந்து 42, 41ன்னு ஏதாவது ரியாக்ட் பண்ணுறானா? பண்ணு போ. போப்பா சீக்கிரம் போப்பா. கரெக்டாக அந்த இடத்துல போய் நின்று வேணான்ருக்கு. மறுபடியும் ஒரு 50 பாயிண்ட் போனால் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாமே. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, 46, 46. ம் 44. என்னது மூமெண்ட்டே ஆகல. 47. ஓகே, 50.
அட போடா. ஓகே, 50 தொட்டான். எங்கே போய் க்ளோஸ் பண்ணுறது? வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நம்மளுக்கு வந்து இன்றைக்கி என்ன நடக்குதுன்ட்டு வேறு வழியே இல்லை. ஏதாவது ஒரு ஸ்பைக் ஆச்சுன்னா மேலே போகிறது வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லைன்னா காஸ்ட் டு காஸ்ட் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடப்பாவி, என்னடா நடக்குது? பாவங்க, இன்றைக்கெலாம் காலைல இன்ட்ராடேலாம் பல்க் லாட் போட்டவங்க நிலைமைலாம் நினச்சி பாருங்க. ஓகே, சூப்பர். 56, 59, 61, வாராஜா 74. ஓகேங்க, க்ளோஸ் பண்ணிக்கலாம். போதும். ஓகே ஓகே, நம்ம சப்போர்ட்டு கீழே வந்துட்டான். இந்த கேண்டிலோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 80 பாயிண்ட் டார்கெட் கொடுத்துட்டாங்க. க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. அவ்வளோதான். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டில் நல்ல ப்ராஃபிட்டுக்குள்ளே போக முடியும்.